நம்ம இன்றைக்கி கருவேப்பிலை துவையல் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் தேவையான அளவு கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு கைப்பிடி அளவு கடலைப்பருப்பு, கொஞ்சம் அதிகமாக உளுந்து போட்ட பின்பு 4 பல் பூண்டு, சீரகம், அப்புறமா கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக வெந்தயம் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விடலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் லைட்டாக ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணலாம். ரோஸ்ட் பண்ண பிறகு ஒரு 5லேருந்து 6 காஞ்ச மிளகாய், தேங்காய், அதுக்கப்புறமா புளி வந்து ஒரு லெமன் சைஸ் புளி போட்டுட்டு அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் இது பண்ணிவிட்டு சைடில் வச்சுக்கலாம். அது ஆறட்டும். அதுக்கு இப்போது ஒரு கருவேப்பிலை கொஞ்சம் கொத்து எடுத்துக்கும். இதில் என்ன ஆட் பண்ணியிருக்குன்னா, கருவேப்பிலை கொத்து கூட லைட்டாக அந்த கொத்தமல்லியோட ஸ்டெம் இருக்கும்ல, அதை மட்டும் நம்ம கட் பண்ணி அது கூட சேர்த்து வச்சுருக்கோம். இப்போ அதை தனியாக ஒரு கடாயில் எடுத்து எண்ணெய் போட்டு நம்ம அதை கொஞ்சம் நேரம் வதக்கலாம். அதை வதங்கி கொஞ்சம் நல்லா சுருண்டு வரும்போது நம்ம அதை எடுத்துடணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டதுக்கப்புறமா ஒரு ஜாரில் கருவேப்பிலை நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா அதுக்கு உளுந்து, சீரகம், கடலைப்பருப்புலாம் எடுத்து வச்சுருந்து சேர்த்து நல்லா கொஞ்சம் துவையலுக்கு பதத்துக்கு நம்ம அரைச்சிப்போம். அரைச்சது ஓரமாக வச்ச பிறகு தாளிப்புக்கு இப்போ எண்ணெய், கடுகு, கொஞ்சமாக உளுந்து போட்ட பிறகு கொஞ்சமாக காஞ்ச மிளகாய் ஒரு 2-3 போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை அப்படியே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, கருவேப்பிலையும் ஆட் பண்ணிட்டு அரைச்சி வச்சுருக்க துவையலில் நம்ம போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டா ரெடி.